இதில் வச்சு ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம குடையெல்லாம் மாட்டோம், அப்படியே தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் வந்து சுடிதாருக்கு வந்து கை வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கட்டிங்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கட்டிங் போட்டிருக்கேன். இதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. அந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு அட்வான்ஸ் கிளாஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நான் எப்படி கட்டிங் போட்டிருக்கேனோ அதே மாதிரியே நீங்களும் கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இதுக்கு நேராக வந்து இந்த நாச்சு பகுதி வந்து என்ன பண்ணிக்கோங்க, வச்சுருங்க. ஓகே, வச்சுட்டு சென்டரில் இருந்து தான் என்ன பண்ணணும், தையல் வந்து போடணும். இங்கே பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இது பெண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது லைட்டாக இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு தையல் போடுங்க. இப்போ இந்த நாச்சும் ஈவனாக வரணும். இதுதான் கை ஜாயின் பண்ணுற முறை. ஓகேங்களா? இன்னொரு கை ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இப்படி நீங்கள் இந்த நாச்சும் கரெக்டாக ஜாயின் ஆனால் மட்டும்தான் நமக்கு என்ன ஏற்ற இறக்கமாக வராது. ஓகேங்களா? மறுபடியும் நீங்கள் நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கையில் சுருக்க விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து இன்னுக்குள்ளே நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு இந்த பீஸை இதுக்கு நேராக வந்து வச்சுருங்க. ஓகே, எல்லாம் சிங்கிள் தையலாக போட்டிருக்கேன். மறுபடியும் இந்த பக்கம் கை ஜாயின் பண்ணுற முறை எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கை ஜாயின் பண்ண முறையை மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த ஷோல்டரில் இந்த பீஸை வந்து மேல் வாக்கில், அதாவது பின் வாக்கில் வந்து விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இந்த கையில் இந்த வெளிப்பக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த வெளிப்பக்கமும் பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸில் இருக்கிற வெளிப்பக்கமும் வச்சுட்டு நம்மளை பார்த்து வந்து உள்பக்கம் இருக்கணும், கைப்பீஸோட உள்பக்கம் இருக்கணும். இந்த சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சு இந்த ஷோல்டரில் இருக்குது பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, அந்த நாச்சுக்கு நேராக வச்சு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு பாதி தூரம் வந்த உடனே இந்த நாச்சும் ஒன்றா இருக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறப்ப உள்ள சுருக்க விழுந்திருக்கா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு சுருக்கம் இருக்கா, எக்ஸஸாக நம்ம தைச்சிட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து தான் தைக்கணும். இப்போ அதே மாதிரி இது தைக்கிறப்ப ரொம்ப கவனமாக தைங்க. நான் எப்படி தைக்கிறேனோ டவுட்னா வீடியோ பார்த்து கூட வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த புதுசாக வந்திருக்கவங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை முடிச்சாச்சு. இதை முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். 2.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. கீழே இருந்து மடிச்செல்லாம் அடித்து எல்லாமே கரெக்ஷன் பண்ணிட்டோம் இல்லைங்களா, கீழே இருந்து இப்படி 4 பக்கமும் வந்து என்ன பண்ணிக்கோங்க. ஏன் வந்து ஓப்பன் வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்கிறேன். கொஞ்சம் சில குழந்தைங்க குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, பில்லி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த ஓப்பன் இருந்துச்சுன்னா டைட்டாக வைத்துக்கிட்டு இழுத்து பிடிக்காது. இதுதான் ரீசன். அதனால தான் நம்ம வந்து ஓப்பன் வைக்கிறோம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து அந்த இடம் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா நம்ம ஃபிட்டாக தானே போடுவோம், டைட்டாக வந்து போட மாட்டோம். அதாவது வந்து லூஸாக வந்து போட மாட்டோம், கொஞ்சம் ஓரளவு ஃபிட்டாக தான் போடுவோம். அப்படிங்கிறப்ப இந்த ஓப்பன் அங்கனுக்குள்ளே வந்து வைத்துக்கிட்டு என்ன ஆகாது, இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சென்டரில் வந்து டாட் பிடிக்கணும்.